பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சில நாட்களில் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்மை காத்த தேவனுக்கு நன்றி சொல்லி புதிய ஆண்டில் அவர் நம்மை நடத்தும்படியாக, நம்ம குடும்பத்தை நடத்தும்படியாக, நம்ம ஊழியத்தை நடத்தும்படியாக ஆண்டவருக்கு அவர் கரங்களில் கொடுத்து இந்த ஆராதனை செய்ய போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோடு இணைந்து இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி புதிய வருடங்களை ஆண்டவர் கரங்களில் கொடுத்து துதித்து ஆராதிக்கலாம். என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
ரபா எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த உங்கள் கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. அப்பா நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த மாதம், இந்த வருட தொடக்கத்திலிருந்து இந்த 12 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த, உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலைகளில் எத்தனை இடங்கள் ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணார். உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த வேளையில் ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். இந்த வரப்போகிற புதிய வருடத்திற்காக, இந்த 2026க்காக நன்றி சொல்கிறோம். இந்த வருடத்தை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையில், இந்த வருடத்தில் அப்பா நீங்கள் எங்களை நடத்துங்க. இந்த 26வது வருடத்துக்குள்ளே நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழையணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் நடத்துகிற பொழுது கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருந்து அவர் இந்த வருடத்துக்குள்ளே நம்ம நடத்துகிற பொழுது நம்ம இந்த வருடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளாம் இந்த வருடத்துக்குள்ளே நடந்து போனோம்னா அதுக்கும் ஆண்டவர் கரத்தை பிடித்து அவர் இந்த வருடத்துக்குள்ளே ஆவியானவரை நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது அந்த வருடத்தில் நீங்கள் பல பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்ப்பீங்க. அப்பா இந்த வருடத்தில் நீங்கள் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருந்து நடத்துங்க. ஆண்டவர் நடத்துகிற பொழுது இந்த வருடத்தில் அவர் உங்களை பசுமையான புல்வெளியில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார், உங்களை சுகத்துக்குள்ளே நடத்துவார், உங்களை பலத்துக்குள்ளே நடத்துவார். இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். இந்த வருடத்தில் சந்தோஷத்துக்குள்ள அதிகமாக நடத்துவார், சமாதானத்துக்குள்ள நடத்துவார். அவர் நடத்தி செல்லும் போது அந்த வருடம் அப்படி இருக்கும். அப்பா இந்த வேலையில் நாங்கள் எல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் நாங்கள் சொல்கிறோம், இந்த 2026வது வருடத்துக்குள்ளே எங்களை நீங்கள் நடத்தி செல்லுங்கப்பா. நீங்கள் எங்கள் முன்பாக கடந்து போங்க, நீங்கள் எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு எங்களை நடத்தி செல்லுங்க. நீங்கள் நடத்தும் பொழுது இந்த வருடத்தில் நாங்கள் பார்த்த வனாந்திரம் வயல்வெளியாய் அது மாறும். இந்த வருடத்தில் நாங்கள் பார்த்த அவாந்திர வெளி ஆறுகள் ஓடும். ஆண்டவர் நடத்தி செல்லும் போது நீங்கள் இந்த வருடத்தில் பார்த்த வனாந்திரத்தை வயல்வெளியாக பார்ப்பீங்க. ஆண்டவர் நடத்தி உங்களை செல்கிற போது இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்துற அவாந்திர வெளியில் ஆறுகள் ஓடுறதை பார்ப்பீங்க. ஆண்டவர் நடத்தி செல்லுகிற பொழுது உங்களுடைய கடுவெளியெல்லாம் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் நடத்துகிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இந்த வருடத்தில் எல்லாரும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அப்பா நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. இந்த வருடத்தில் எங்களுக்கு தெரியாது, எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்துங்க, எங்கள் ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க, எங்கள் சபையை நீங்கள் நடத்துங்க ஆவியானவரே, எங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிடுங்க. அவர் நடத்தும் பொழுது அதில் நீங்கள் பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்ப்பீங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு ஆண்டவர் நடத்துகிற வருடம். ஆண்டவர் எங்கள் கரங்களை பிடித்து அவர் எங்களை பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி செல்கிற வருடம். எல்லா குடும்பங்களையும் நீங்கள் அந்த மாதிரி அப்பா மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி செல்ல போகிறீங்க. நன்றி சொல்கிறேன். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா நன்றி. தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய
mahadu nigla badudara shebonura hadmoloro gala diablorana darahadini mahaduna o blaradiga badunara gadiadara namashlodana gihala baduhal marunara. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. இந்த வருடத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடினாலே நம்ம கேட்கிற எல்லாம், நம்ம கேட்கிற சுகம், நம்ம கேட்கிற பலன், நம்ம கேட்கிற ஆரோக்கியம், நம்ம கேட்கிற ஆசீர்வாதம், நம்ம கேட்கிற செழிப்பு, நம்ம கேட்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வருடத்தில் அதிகமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. நீங்கள் எதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்குறதுக்கு மேலே கொடுக்கப்படும். நம்ம தேட வேண்டியது ஆண்டவருடைய ராஜ்யத்தை. அப்பா, இந்த வருடத்தில் அபிஷேகம் ரெட்டிப்பாக வேணும்னு கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வருடத்தை விட அடுத்த வருடத்தை நம்ம 26 ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக நமக்கு தேவை. உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு அதிகமாக வேணும்னு கேளுங்க. இந்த வருடத்தை விட நாங்கள் அடுத்த வருடத்தில் உங்கள் சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும்னு கேளுங்க. இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் எங்களுக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. நம்ம அதை தேடும் பொழுது வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா. நம்ம தொடர வேண்டியது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவரை, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவருடைய சமூகத்தை, நம்ம உட்கார வேண்டியது அவருடைய சமூகத்தை, நம்ம தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை, நம்ம தேடி ஓட வேண்டியது அவருடைய வசனத்தை, நாட வேண்டியது நம்ம அவருடைய வசனத்தை. இதை நம்ம தேடும்போது நீங்கள் கேட்கிற சுகம் உங்கள் பின்னால் தொடர்ந்துக்கிட்டு வரும். நீங்கள் கேட்குற நன்மைகள், ஆசீர்வாதம், செழிப்பு, சமாதானம் எல்லாம் உங்கள் தொழிலில் விருத்தி, பெருக்கம் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணியே வரும். நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவரை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசனத்தை ஃபாலோ பண்ணால் போதும். அதான் இந்த வருடத்தில் அப்பா, இந்த புதிய வருடத்தில் உங்களை நாங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண, உங்கள் வசனத்தை அதிகமாக ஃபாலோ பண்ண, உங்கள் சமூகத்தை அதிகமாக நாங்கள் தொடர, உங்கள் பிரசனத்தை ஃபாலோ பண்ண, உங்கள் பிரசனத்தில் அமர இங்கே எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. நீங்கள் அவர் சமூகத்தில் அதிகமாக அமருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இறைச்சல்களும் அது அமரும். நம்ம உட்கார வேண்டிய இடம் அவருடைய சமூகம். அங்கே நம்ம அமர்ந்துட்டா போதும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் தானாக அமைதியாயிரும். அப்பா, இந்த வருடம் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் சொல்கிறோம், இப்போ 2025 விட இந்த வரப்போகிற புதிய ஆண்டில் உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிரசன்னம் அதிகமாக ஊற்றப்படட்டும். இன்னும் உங்கள் சமூகத்தில் அவங்க அதிகமாக உட்காரட்டும். ஆண்டவரே, உங்கள் வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணட்டும். உங்களுக்குள்ளே அதிகமாக வளரட்டும். உங்கள் ராஜ்யத்தை அதிகமாக தேடட்டும். ஆண்டவரே, அவங்க கேட்குற எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி வரும். எல்லாம் அவங்களுக்கு இந்த வருடத்தில் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பா, எங்களை நாங்கள் எல்லாம் சரண்டர் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. இந்த நாளில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். வரப்போகிற வருடத்தில் உங்களை அதிகமாக நாங்கள் தேடணும் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை அதிகமாக நாங்கள் வாஞ்சிக்கணும். எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் நீங்கள் கூட கொடுப்பீங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. எங்களை எல்லாம் தாழ்த்தி உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இந்த சின்ன பையன் வீட்டிற்குள் வாசம் செய்கிறார். இந்த சின்ன பையன் வீட்டிற்குள் வாசம் செய்கிறார். முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இந்த சின்ன பையன் வீட்டிற்குள் வாசம் செய்கிறார். இந்த சின்ன பையன் வீட்டிற்குள் வாசம் செய்கிறார். உங்க பேரை போட்டு பாடணும். அவர் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் செஞ்சாரு? உங்க கூட வந்து வாழ்றதுக்கு இல்லை, உங்களுக்குள்ள வந்து வாழ்றதுக்காக. அல்லேலூயா. பாடுங்க. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இந்த சின்ன
கிறிஸ்மஸ்ஸு இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததே இல்லை பாருங்க. உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய சால்வேஷன் தான் அவனுடைய உண்மையான கிறிஸ்மஸ். அவன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து வாழுகிறார் பார்த்தீங்களா? நம்ம இருதயத்தில் வந்து பிறந்தாரு பார்த்தீங்களா ஒரு நாள், அந்த நாள் தான் நமக்கு கிறிஸ்மஸ் பாருங்க, உண்மையான கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் அனுபவிக்கிற அனுபவத்தை ஆயிரங்களுக்குள்ள நம்ம பிறக்க வைக்கிறவங்களாம் மாறணும் பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இருக்க மாட்டாரு, அவங்க வார்த்தையிலையும் கிறிஸ்து இருக்க மாட்டாரு, அவங்க பார்வையிலையும் கிறிஸ்து இருக்க மாட்டாரு. இங்க பாருங்களேன், இந்த மரக்கட்டெல்லாம் இருக்குல்ல, பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரண்ட்டை கடத்தாது பாருங்க. கரண்ட்டை எதை கடத்தும்? இரும்பு கடத்தும், இல்லை தண்ணி கடத்தும். இப்போ ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டை தண்ணியில் ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீவ தண்ணீரில் ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கரண்ட்டு பட்டுன்னு பார்த்தோன்னே பக்குன்னு கரண்ட்டு பாஸ் ஆகிடும். எந்த அளவுக்கு அந்த தண்ணியில் ஊறி இருக்குதோ, எந்த அளவுக்கு அந்த தண்ணியில் அப்படியே தண்ணியும் கட்டையும் ஒன்றா சேர்ந்து கிடக்குதோ அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடி பாருங்கள், வெறும் கட்டையாக காஞ்ச கட்டையாக இருந்து நீங்கள் எத்தனை வோல்ட்டு கரண்ட்டை கொடுத்தா கூட அது கரண்ட்டை கடத்தாது. ஏன்னா இங்கே தண்ணி இல்லை, இங்கே அன்பு இல்லை, இங்கே ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் அது கடத்த மாட்டேங்குது. என்னங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்னை கடத்தி அந்த பக்கம் போக முடியல. ஏன்னா உன்னால ஒரு கட்டை, அது ஒரு பிளாஸ்டிக்கு, இல்லைன்னா அது ஒரு மண்ணு, அதில் நீ ஈரத்தில் ஜீவ தண்ணீரை நிரப்பும் போது அந்த மண்ணு கூட பொன்னா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த ஆண்டு சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டு சர்வ வல்லவர். இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார், இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார். என்ன பிரதர், உங்களை பார்த்தா எவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீங்கள் சின்ன பையன் சொல்கிறீங்கன்னு தெரியுது. அது யார் நினச்சாங்கன்னு எனக்கு தெரியுது. அங்கே பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம எப்பயுமே சின்ன புள்ள தாங்க, செல்ல புள்ள தாங்க, தங்க புள்ள தாங்க. இந்த சின்ன புள்ள, இந்த ஆண்டோடைய தங்க புள்ள என்ன சொன்னாலும் கேட்குறாரு. ஏன்னா இந்த சின்ன புள்ள என்னமா செய்யும்? இது ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும், மனசில் உணர்த்துறதெல்லாம் கேட்கும், இது என்ன சொன்னாலும் கேட்கும். என்ன ஆண்டவர் அப்படியா, இல்லை ஏதோ ஒன்று தெரியாமல் கெட்டது நினச்சிட்டா கூட ஐயோ ஆண்டவரே அப்படின்னும், ஐயோ ஆண்டவரே உங்களுக்குள்ளே வந்துடுற ஆண்டவரே என்னும். ஏதாவது தூசி ஏதாவது பறக்க வந்தாலும் ஆண்டவரே உங்கள் வார்த்தை ஆண்டவரே என்னும். அந்த வார்த்தையிலே உட்கார ஆண்டவர் பாப்பார், என்னடா என் வார்த்தை நானுனே. சில பேர் பார்த்தீங்களா, புருஷனே இருப்பாங்க. சில பொண்டாட்டிங்க, சில பொண்டாட்டிங்க புருஷன் பாருங்க, பொண்டாட்டினே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்னச்சா என் புருஷன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, இவருக்கு ஏதாவது செய்யணுங்க. இந்த பாசமாக இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாலும் உடனே செஞ்சுருவோம். இந்த பயமுறுத்துறவங்க யாராவது சொன்னாலும் பயத்தினால செய்வோம், அதுவும் ஃபுல் ஹார்ட்டாக செய்ய மாட்டோம். ஐயோ ஏதாவது சொல்லுவார்ப்ப. அந்த டீச்சரு ஸ்கூல்லலாம் பாருங்க மிரட்டுவாங்க, பேய் நாளைக்கு ஹோம்ஒர்க்கை நீ எழுதிட்டு வரலன்னு வச்சுக்கோ, பயத்தில் உட்காந்து எழுதுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, பாசத்தில் அன்பில் செல்லம் இப்படி இருக்கு, செல்லம் இப்படி செல்லும் அப்படின்னா அந்த அன்பு உள்ளே இருக்கிறனால நம்ம என்னமா செஞ்சிடறோம், நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த ஆண்டு சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டு சர்வ வல்லவர். இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார், இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார். அவருக்கு பாருங்க, அவருக்கு பரலோகம் பிடிக்கல. இல்லை இந்த பூமியில் ஏதாவது இடம், ஆண்டவரே உங்களுக்கு அந்த இடம் இந்த இடம் பிடிக்குதா? பிடிக்கலன்றாரு ஆண்டவரே. இல்லை வேற ஏதாவது கிரகங்கள் எத்தனையோ இருக்குன்றாங்க, ஸ்டார்ஸு, அழகழகான ஸ்டார்ஸ் இருக்கு. ஆண்டவரே நீங்கள் அங்கே போய் இருக்கீங்களா?
இல்லைப்பா எனக்கு பிடிக்கலப்பா. எது ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்குது? இந்த மனுஷனுக்குள்ள வாழ்றது தான்ப்பா எனக்கு பிடிக்குது. அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த ஆண்ட சர்வ வல்லவர், இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார், இந்த சின்ன பையன் பீட்டருக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள்ள வாழ்றது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நமக்கும் எந்த அளவுக்கு அவரை வாழ வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை பார்க்க வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நமக்குள்ளேருந்து பேச வைக்கிறோமோ. நம்ம பேசிடக்கூடாது பாருங்க. நம்ம பேசி பேசி பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பார்த்து பார்த்து அழிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சிந்தனை சொல்கிறத கேட்டு கேட்டு இழந்ததெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. இப்போ என்னமா செய்யணும்? அவர் உள்ள வாழ்கிறாரு. இயேசு இப்போ என் கண்ணு வழியாக பார்க்குறாரு. இயேசு இப்போ என் நாவு வழியாக தீர்க்கதரிசியை பார்த்துறா. உன் நாவு தான், நீ தான் என் நாவு. தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாவு. அவர் சொல்ல, நீ தான்ப்பா என் நாவு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ தான் என் நாவு. ஆண்டோடைய நாக்கு யாருங்க? நீங்கள் தான். நம்ம தான் ஆண்டோடைய நாக்கு. ஆண்டோடைய கண்ணு இப்போ என் கண்ணு ஆண்டோடைய கண்ணாக மாறிடுச்சு. என்னுடைய பேச்சு ஆண்டவருடைய பேச்சாக மாறிடுச்சு. என் வாழ்க்கை இருக்குல்லங்க, என் வாழ்க்கை, பீட்டர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த வாழ்க்கை இப்போ இல்லைங்க. இது வேற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? கடவுளின் வாழ்க்கை. கடவுளின் வாழ்க்கை. நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை என்ன சொல்லட்டுமா? அது கடவுளின் வாழ்க்கை. நீ ஆண்டவர் உங்களை எப்படி திரும்ப வாழ வைக்க போகிறாரு? நம்ம ஆண்டவரே அவனை மாதிரி வாழணும் ஆண்டவரே, இவனை மாதிரி வாழணும் ஆண்டவரே, அந்த கோடீஸ்வரம் மாதிரி வாழணும் ஆண்டச்சி. என்ன இதை காட்டிட்டு இருக்க? கடவுள் மாதிரி வாழடா, என்ன மாதிரி வாழடா, ராஜாதி ராஜா மாதிரி வாழடா அப்படின்றாரு. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. என்னன்னா ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்ற அறிவு வேணும். என்ன நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்ற அறிவு வேணும். பார்த்தா தானங்க ஒரு பொருள் எடுப்பீங்க. இப்போ இங்கே ஒரு இருக்கு, ஒரு கோல்டு காயின், அங்கே அது என் கண்ணில் பார்த்தா தானே எடுப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன விஷயம்னா, ஆண்டவர் என்ன உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருன்றதே தெரியல, அதனால நீங்க எடுக்காம இருக்கீங்க. ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்களேன், இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமை லைட்லாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது தெரியுமா? ஒரு சேர் தெரியாது, இருக்கிறவங்க யாருமே தெரியாது. அதனால என் கண்ணுக்கு அது தெரியாததுனால இங்கே சேர் இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே இந்த லைட்ஸ்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அங்கே இந்த கடிகாரம் இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம என்னமா சொல்கிறோம்? இல்லை ஆண்டவரே, தெரியல ஆண்டவர். உங்கள் கண்ணுக்கு தெரியாததுனால அதெல்லாம் இல்லை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாததுனால அதெல்லாம் இல்லை. லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறனால என்ன, அது ஒன்றுமே தெரியல எதுவுமே. ஆனால் லைட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடத்த ஒயிட் ஆகிடும், உங்களை ஒயிட் ஆகிடும். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சில தேவ மனிதர்கள் தெரியும், கருப்பாக இருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தேவ பிரசனத்தில் நிரம்பி வெள்ளையானவங்களாம் உண்டு. குள்ளமாக இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நான் குள்ளமாக இருக்கிறேன். கூட போகிற ஹைட் அண்ட் வெயிட்டாக வர ஊழியக்காரங்களை பார்த்து அவரை கை குலுக்கி வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். ஆனால் போகிற இவர் குள்ளமாக இருக்கிறனால மதிக்க மாட்டாங்களாம். ஓ இவரா ப்ரீச்சருன்னு வாங்கலாம். உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஊழியக்காரங்கன்னா ஹைட் ஆனாங்க. நடந்திருக்கு, நடக்காததை பேசலை. இப்போ என்னன்னா, என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம கண்ணு பார்க்காதனால நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், இதெல்லாம் நமக்கு இல்லை, நம்ம லைஃப்பில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா வரணும்? இங்கே வெளிச்சம் வரணும். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு பாருங்க. வெளிச்சம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள காட்டி கொடுத்துரும். அந்த வெளிச்சத்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, சில பேர் 5 வாட்ஸ் வச்சுக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் மங்களாக தெரியுது, இதுதான் என் வாழ்க்கை நினச்சிக்கிறீங்க. 10 வாட்ஸ் வச்சுக்கிறீங்க, 15 வாட்ஸ் வச்சுக்கிறீங்க. சில பேர் 1000 வாட்ஸ் வைக்கிறாங்க, 2000 வாட்ஸ் வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு வாட்ஸை ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சதெல்லாம் தெரியும். ஆண்டவர் எதையும் தடுத்து நிறுத்தலை, ஆண்டவர் எதுவும் கொடுக்காம இல்லை.
ஆண்டவர் சொல்லுவார் பழைய ஏற்பாட்டில் ஒரு காலத்தில், உங்களுக்கு நடுவு இருக்கிற பாவம் தான் உங்களுக்கு எனக்கும் சுவராக இருக்குதுன்னுவார். அவர்கிட்ட எதுவும் தடை இல்லை. பாருங்கள், நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்களை நம்ம செட்டில்மெண்ட் பண்ணாலே வர வேண்டியதெல்லாம் ஈஸியாக வந்துடும். பாருங்க, எல்லாம் வேதத்தில் ஒரு வார்த்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு ஆயத்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நேசத்தில் நேசித்து நமக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஆண்டவருடைய நம்ம மேலே வச்ச அன்புனால உயிரையே கொடுத்தாரு. எல்லாவற்றையும் இழந்து சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்கு, அவர் என்ன பண்ணார்? நம்ம மேலே வச்ச அன்புனால இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லாவற்றையும் அவர் அன்பை காட்டிட்டாரு. அவர் அன்பை காட்டி ஒரு ப்ரிப்பேர்டு லைஃப்பை வச்சுட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அன்பை காட்டி, நம்ம அன்பை எந்த அளவுக்கு காட்டுறோமோ. எங்கே காட்டுறதுங்க? ஆண்டவர் மேலே மாத்திரமா இல்லை. சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங் மெசேஜ், மற்றவங்க மேலேயும் காட்டணும். நானும் ஆண்டவருங்க, எனக்கு ஆண்டருக்கு சரியாக உறவு இருக்குங்க, வேற எந்த உறவும் தேவையில்லைங்க, வேற யாரும் எனக்கு தேவையில்லைங்க. நான் காலையிலே ஜெபம் பண்ணிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு எந்த மனுஷனும் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு சாத்தானின் சத்தம். நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னா ஒண்டியாக இருந்தால் விழுந்துருவேன்னு இருக்க வசனம். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்மில் அன்பு, அவர் அன்பை காமிச்சு ஆயத்தம் பண்ணிட்டாரு. இப்போ என்னமா சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாருன்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் லவ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருச்சு. இப்போ நம்மள ஒரு கனெக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கட்டை, அந்த இது கரண்ட்டை கடத்தாமல் இருக்குது, இந்த ஆசீர்வாதத்தை கடத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை அது என்ன செய்யுதுன்னா, நம்ம அன்பை, நம்ம தம்பில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினது. தேவனை நேசிக்காம, ஆண்டவர் அன்பு கூறாம அவர் ஆயத்தம் பண்ணினதை பார்த்துடலாமான்னா ஒரு குண்டுமணி கூட நீங்க பார்க்க முடியாது. இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ருசிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவருடைய அன்பின் பரிபூரணம், வல்லமையின் பரிபூரணம் மிகவும் பெருசு. இது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிறவங்க எத்தனை பார்த்துருக்காங்க? வல்லமையில் பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா 0.00.00000001. அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சொல்லலாம் பாருங்க. ஏன்னா ஆண்டோடைய வல்லமை ரொம்ப பெருசு, அது மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாதது. அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பை காமிச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவலில் காமிச்சு நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். பவுல் சொல்கிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரியல பிரதர்னா, அன்பு இல்லை, ஆண்டவரோட உறவு இல்லை. உறவு ஆண்டவர் எல்லாத்தையும் பவுல் எழுதி வைப்பார், இத்தனை லிஸ்ட் போடுவார். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பகை, சண்டை, விரோதம், இது இத்தனை இருந்துச்சுன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார். யாருக்கு எழுதுறாரு? ஊழியர்களுக்கு எழுதுறாரு, தேவனுடைய ஜனத்துக்கு எழுதுகிறாரு. இன்னைக்கு நிறைய இதை தான் ஆண்டவரே என்ன கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்க, அன்பின் உச்சத்தை காமிச்சிங்க. சிலுவையில் மரித்தது மாத்திரம் அன்பின் உச்சம் இல்லை, அவர் இந்த தெய்வம் பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அன்பின் உச்சம். எல்லாவற்றையும் இழந்தார். அவர் லைஃபே சாக்ரிஃபைஸ் தான். ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் அவர் லவ் தான், கிருபை தான், அன்பு தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம லைஃப்பும் அப்படி மாறும்போது, நான் எனக்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, என் சபைக்கு மாத்திரமே நான் கிடையாது. ஏதோ ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நம்ம சர்க்கிள் ஒரு சின்ன சர்க்கிள் இல்லை, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற சர்க்கிள். யோசேப்புக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துச்சு, அந்த சர்க்கிள் ஆண்டவருக்கு பிடிக்கல. டே இந்த சர்க்கிள் உன் சர்க்கிள் இல்லைடா, உன் சர்க்கிள் என்ன ஆண்டவர்? என் சர்க்கிள் பூமியோட சர்க்கிள் என்ன, அது தாண்டா உன் சர்க்கிள் அப்படின்னாரு. உலகத்தை ஆசீர்வதிச்சா. உங்கள் சர்க்கிள் எல்லை, என் எல்லை எதுங்க? என் எல்லை இதுங்க, அழிங்க. என் எல்லை இது இல்லை,
கடவுளுடைய எல்லை தான் என் எல்லை. அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாரோ, என் அளவு எந்த நாம் போடுறோம் பாருங்க ஒரு பிளான், இது ஆண்டவரே அதெல்லாம் வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் பிளான் என்ன ஆண்டவரே, நீங்கள் என்ன அல்ல. அதான் ஆண்டு சொன்னார், ஏய் கண்ணை எடுத்து பாடுற, உன் கண்ணு பார்க்கறது, உன் காலு மிதிக்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும்டா. இப்போ ஈஸியாக வந்துருச்சு. ஒரு உலக உருண்டையை தூக்கி வைங்க, அப்படியே சுத்த விட்டு எல்லாத்தையும் பார்க்க, எல்லாத்தையும் பார்க்குற ஆண்டவர், எல்லாத்தையும் பார்த்துடுறேன், எல்லா நாடு எல்லா இது எல்லாத்தையும் பார்க்கணும் பாருங்க உட்காந்த இடத்துல இருந்தே. பாருங்க வசனம் சொல்லுது, தேவன் தம்பில் அன்பு கூறுகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது தெரியுமா. சரிங்க, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரோம், இப்போ வந்த உடனே ஆண்டருக்கு ஆயத்தம் பண்ணினது எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதில் 2 விஷயம் சொல்கிறேன். கண் காணவில்லைனா, ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லாததுனால நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்காம இருக்கிறோம். இதுதான் இப்படி தான் இருக்குது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, எதுவும் அப்படி ஏறுற மாதிரி தெரியல. இங்கே உறவு சரியில்லை. உறவு சரியானாதான் சரியாகும், எல்லாம் சரியாகும். கரண்ட் ஒயரு கட் ஆயிடுச்சு, கரண்ட்டு பாஸ் ஆகலை, திரும்ப முடிச்சு போட்டு டேப் அடித்து விடுங்க, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அவங்க பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் 2026 சொல்கிறேன், உங்கள் கண்ணு இது வரைக்கும் பார்க்காத நல்ல காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கண் இது வரைக்கும் பார்த்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. உங்கள் லைஃப்பில் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்ததே வேற மாதிரி பார்ப்பீங்க. இனிமேல் நீங்கள் பார்க்காத நன்மைகள் வரும். நீங்கள் காதில் நல்ல செய்தி வரப்போகுது. நான் நிறைய பேருக்கு ஃபோன் காலர் எடுத்து காதில் வைப்பீங்க, என்னது அப்படியா சோத்திரம் அல்லேலூயான்னு குதிப்பீங்க. அப்படி நீங்கள் இது வரைக்கும் கேட்காத நல்ல செய்திகள் வருகிறது, தூர தேசத்துலேருந்து வரும். நிறைய பேருக்கு நல்ல செய்தி கேட்டு கொஞ்சம் நாளாச்சு பிரதர், இந்த ஃபோனை எடுத்தாலே ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, நல்ல செய்தி ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல செய்தி உங்கள் காது கேட்கும், உங்கள் கண்ணு பார்க்கும். உங்கள் கண்ணு முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் பாருங்கள். நம்ம நல்லாமல் இருந்துட்டு ஊருக்கு போய் உபதேசம் பண்ணி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் உன் பிள்ளையே வீட்டில் இப்படி இருக்கு, நீ என்னையா ஊருக்கு உபதேசம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில். அந்த மாதிரி தான் முதல்ல ஆண்டு நம்மளை சரி பண்ணுறாரு. ஒன்றை அவர் நாமத்துக்கு எதுவும் வந்துடக்கூடாது, உன் லைஃப்பை பிளஸ் பண்ணி ஒன்றை ஆசீர்வதிச்சு உன்னோட அவரோட உறவை சரி பண்ணி அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாத்துறாரு. அதான் சொல்கிறார், நீங்கள் பார்க்காததை பார்ப்பீங்க, நீங்கள் கேட்காததை கேட்பீங்க. அடுத்த ஒரு வசனம் இருக்குது, வார்த்தை, அவர்கள் இருதயங்களில், இங்கே பாருங்களேன், அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்கே பாருங்கள், மனுஷன் மாத்திரம், நீங்கள் கற்பனையே செஞ்சு பண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் வருது. நீங்கள் கற்பனை நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுவீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு, வீட்டை சுற்றி தோட்டம், தோட்டத்தில் ஒரு 4 காரு, அப்படியே நான் நடந்து வந்தேனா, அப்படியே எனக்கு செல்வ செழிப்பு, அப்படியே ஒரு நான் பூத்து குலுங்குற வாழ்க்கை, எனக்கு ஒரு சபை, அதில் ஒரு 1000கள், நான் அப்படியே என்னென்ன ஆசைப்பட்டிருப்பீங்களே. ஆண்டரை வச்சு என்ன இவ்வளோ கம்மியாக யோசிச்சுட்டு ஏன் புள்ள ஆண்டர் இப்படி அவர் நீ என்னது மனுஷன் இதயத்தில் தோன்றவே இல்லையா? இது வரைக்கும் தோண்டி இருக்குல்ல, நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் இவ்வளோ கேட்குற ஆண்டவர், நீங்கள் வந்து செய்யவே மாட்டேங்கிறீங்க ஆண்டவர். இதுக்கு போய் அழுதுகிட்டு கிடக்குது பாரு, நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கிறேன், நான் என்னென்ன திட்டம் வச்சுருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கும் மேலே 1000 மடங்கு 1,00,00,000 மடங்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஆண்டவர் கொடுக்க போகிறது என்ன தெரியுமா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோங்களே, அதுக்கு மேலே, அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, அது இன்னொன்று சொல்கிற பாருங்க, அது தோன்றவே இல்லைங்க உங்கள் இருதயத்தில். நீங்கள் இன்னும் கற்பனை கூட செஞ்சு பார்க்காத உயர்வு மகிமை உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன எங்கே இருக்குது? கடவுளோடு உள்ள உறவில் இருக்குது.
கடவுளை என்னைக்குங்க நீங்கள் பைபிள் என்னைக்குங்க எடுத்தீங்க? அது எடுத்து ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் 1 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இந்த பைபிள் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள் பிரதர், வரவே மாட்டேங்குது பிரதர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற போது ஒன்றும் கொடுக்கவே மாட்டேங்கிறார் பிரதர். ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, நமக்கோ 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஆவியோட உள்ள உறவு இல்லை, ஆவியானவரை உள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கிறேன், இது எப்படி பிரதர் நான் தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி பிரதர் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற கடவுள், அந்த கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்கே பார், உன் கண்ணு பார்க்காத ஒன்று அங்கே இருக்கு பார், உனக்கு வச்சிருக்கிறான் பார் அப்படின்னுவார். உன் காது கேட்காத நல்ல செய்தி அங்கே பார், அங்கே வச்சிருக்கிறான் பார் அப்படின்னுவார். உன் இருதயத்தில் தோன்றாத காரியம், மனுஷனுடைய இருதயம் இந்த உலகத்தில் இது வரைக்கும் பிறந்த மனுஷன், பிறந்திருக்கிற மனுஷன், பிறக்க போகிற மனுஷன், அது எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் இருதயத்திலேயே தோன்றாத ஒரு காரியத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை கொண்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் கடவுள். நான் நினைக்கிறத செய்கிறதுக்கு என்னங்க, அது ஏன் சக்தியே செஞ்சுட்டு போயிடுங்க. நான் நினைக்கிறத செய்கிறதுக்கு, என் கையில் இருக்கிற காசை வச்சு வாழ்கிறதுக்கு, என் கையில் என் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு வாழ்கிறதுக்கு, அதுக்கு எதுக்குங்க? அதுக்கு என்னங்க விசுவாசம்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உன் கண்ணு காணாதது, உன் காது கேட்காதது, உன் இருதயத்தில் நீ சிந்திக்கவே முடியாதது, இந்த உலகத்தில் பிறந்தவன் வாழ்ந்தவன் இதுக்கப்புறம் பிறக்க போகிறவன் இவன் அத்தனை இருதயமும் உணராத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வருது. இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆவியானவருக்கு காட்ஸோடைய சீக்ரெட்ஸ் தெரியும். காட்ஸோடைய சீக்ரெட்ஸ் தெரியும், ரகசியங்கள், கடவுளின் ரகசியங்கள் தெரியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு காரியம் ஆவியானவர் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் அந்த பூமியில் நடந்தே இருக்காது, அது புதுசாக இருக்கும். ஒவ்வொரு தேவ மனுஷ வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, செங்கடல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ இல்லைன்னா ஆரம்பத்தில் அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்லேருந்து கூட ஆரம்பிச்சுக்கோங்க, அங்கேருந்து ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்காது. நோவா பேலை அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்காது. செங்கடல் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குமா? போர் அடிக்கல? உங்களுக்கு போர் அடிக்கல? நம்ம வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், நடக்காததெல்லாம் நடக்கும். இது வரைக்கும் பார்த்ததே பார்த்து போர் அடிச்சு போச்சு. அந்த வாழ்க்கை இல்லை. பார்க்காததை பார்க்க போகிறோம், கேட்காததை கேட்க போகிறோம், அனுபவிக்காதது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். இதுக்கு தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்தார், எனக்குள்ளே வந்தார். நமக்குள்ளே வாழுகிற தெய்வம் அவர் என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கார் இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் வெளிப்படுத்த போகிறார். எல்லாத்தையும் காட்டிடுவார். இப்பயும் என்ன செய்கிறாரு? காட்டுறாருப்பா. அங்கே பாருப்பா, ஒரு 5 கிலோ கோல்டு இருக்குப்பா. நம்ம ஆளுங்க நீங்கள் போய் எடுக்காமல் இருப்பீங்க, முண்டி அடிச்சுட்டு ஓடுவீங்களா? டடாடாடா, கோல்டு 5 கிலோ கோல்டு இருக்குதா? இருக்குடா ஆண்டவரே. அப்படி யாராவது ஒரு மகா பரிசுத்தவான் இருக்கீங்களா? யாராவது? இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆண்டவர் காட்டுவார், போய் சுதந்திரிங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. சில பேர் அதை பார்க்குறோம், பார்த்ததுலேயுமே சில பேருக்கு சில டவுட்டு. இங்கே படித்த நேற்று இங்கே பாருங்களேன், என்னாகமும் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஓகே, 18வது வசனம் பாருங்களேன். தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ
அநேகம் பேரோ. ஆண்டவர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் கொடுக்க போறாரு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தடையே இல்லை. அவங்க பலவான்களாக இருந்தா என்ன, பலவீனர்களாக இருந்தா அதுக்கு உனக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் போ சொன்னா போயிடணும், சுதந்திரிக்க சொன்னா சுதந்திரிச்சிடணும். இது தேவையில்லாத வேலை. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா சொன்னதுக்கப்புறம் அதில் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்றார், நீ சுற்றி பார்த்துட்டு வா, நீ சுற்றி பார்த்துட்டு வா, நீ போயிட்டு வா அப்படி வந்துச்சார். இவங்க என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கிற நன்மைகளை, அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை வந்து சொல்லுவாங்க. இங்கே ஆனால் இங்கே ஒரு ஃபீட் பண்ணிட்டாரு மோசஸ், ஒரு நெகட்டிவ் ஃபீட் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போற ஜனங்க இங்க பாருங்க சொல்றாரு, அந்த தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் ஆகிற ஆண்டவர் வந்து எப்பா போப்பா போயிட்டு அங்கெல்லாம் இருக்கிறவங்க பலவான்களா இல்லை பலவீனர்களா இல்லை கொஞ்சம் பேரா இல்லை அநேகம் பேரா பார்த்துட்டு வாங்கப்பா, என் சக்தி வந்து என்னால் முடியுமா, அதுக்கு அனுப்பல. இப்போ உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடடா என்னடா ஆண்டு சொல்லிட்டா அது செஞ்சிடணும். அதில் என்னது இது ஆண்டு சொல்கிறாரு, என்னடா இது வந்து என்ன செய்யலாமா, என்ன முடியுமா, முடியாது சொல்கிறா பாருங்க. அவர்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும். இதுவும் தேவையில்லை. ஆண்டவர் கொடுக்கறது என்ன இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குறது கெட்டது இருக்காது. அது நல்லதோ இல்லை கெட்டதோ இன்னும் பாருங்க அப்படின்றாரு. அடுத்தது சொல்றாரு, இங்க பாருங்களேன், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்க. இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் உங்க எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னாரு, தேவையில்லாத ஃபீட் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு முறை ஃப்ராங்கோ சொன்னார், நியூஸு நான் பார்க்கறது இல்லைன்னாரு. உங்களுக்கு தேவை இருந்தால் சிலதை பாருங்கள், தேவையில்லாத எல்லாத்தையும் தலையிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சில பேருக்கு நிறைய நியூஸ் தேவை, இது அப்படியா இல்லை இப்படியா, யார் ஒன்று கேட்க சொன்னால் உன்னை சுற்றி தானே பார்த்துட்டு வர சொன்னேன், இவ்வளோ காரியங்களுக்கு பாருங்கள். அடுத்தடுத்து பாருங்கள், ரொம்ப ஷாக்காக இருந்தது. அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ இல்லை கோட்டையாக இருந்தா என்னையா, கூடாரமாக இருந்தானாயா, கூடாரத்தையும் கோட்டையும் பிக்கிறதும் கோட்டையை இடிக்கிறதும் அவரோட வேலையா? அவங்க பலவான்களாக இருந்தா என்னையா, பலவீனராக இருந்தா என்னையா, அதுவும் தப்பு. அந்த தேசம் நல்லதா கேட்டாயோ, கர்த்தர் காட்டுறாரு தேசம் கானான் தேசம், அதை போய் நீ நல்லதா கெட்டதா கூட நீங்க பார்த்துருக்க கூடாது. கர்த்தர் கொடுத்தா நல்லது தான் கொடுப்பாருன்னு போயிருக்கணும். அந்த டவுட்டு வந்திருக்க கூடாது. இங்க பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து, சரி ரைட்டா தைரியம் கொண்டு பா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்ல போறாருன்னு நினைச்சேன். பார்த்தீங்களா, தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். ஒரு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறத எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்கு பாருங்க, எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையில்லாதுன்னா தேவையில்லைன்னு விட்டுடுங்க. அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இழுத்துட்டாங்க, இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். முடிஞ்சதா சொல்லிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். போன 10 பேர்ல 2 பேர் பாசிட்டிவ் எடுத்தாங்க. இந்த உலகத்துலேருந்து பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் நமக்கு வேணாம். அந்த நெகட்டிவ் நம்மளை என்ன பண்ணிடும், அந்த நெகட்டிவ் நம்ம லைஃப்பில் தான் நெகட்டிவாக பண்ணுவோம் முடியாது. நீ 3ஆம் உலக போராக இருக்கட்டும், விலைவாசி உயர்கிறதா இருக்கட்டும், தங்கத்தின் விலை தங்கத்தின் விலை உயர்ந்தா என்ன உயராட்டினா நமக்கு என்னங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்ட்டார் அவர் நம்முடையவர், அது நம்ம வீட்டில் கொட்டி கிடக்க போகுது, அதை உட்காந்து பார்த்துட்டான். என்ன சொல்ல வரேன்னா, ஃபில் பண்ணிக்காதீங்க உலகத்தினால. உலகத்தின் காரியங்கள், நியூஸு, செய்திகள், அதெல்லாம் குப்பை தான், அதெல்லாம் வேஸ்ட்டு தான், அது நமக்கு தேவையில்லை. ஆண்டர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் வந்து இந்த காரியங்கள்லாம் 3ஆம் உலக போர் வருதான், அவர் சொல்லுவார், டேய் அது எந்த டேட்டு வரும், அது எப்போ வரும், அவர் அன்றைக்கு தெரியும், நீ போய் வேலையை பாருன்றுவார்.
ஆண்டவரே கொரோனாவோட 10 மடங்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு இருக்கு போடா. இப்படி காடோட கனெக்ட் ஆக எந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவில் நம்மளை இணைச்சிக்கிறோமோ, இப்படியெல்லாம் கண்டதையும் பார்த்துட்டு குப்பையை நம்மளே வாரி போட்டுக்கிட்டு நாறுதுன்றது யாரு தப்பு? குப்பை நாறுச்சுன்னா குப்பையை தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருங்க. குப்பை நாறுதுன்னா டெய்லி பாதி குப்பையை தூக்குறது நம்ம வேலை. மொபைல் ஃபோனை எடுத்துட்டா போதும், அதில் ஒரு பாதி குப்பை, ஃபேஸ்புக்கில் பாதி குப்பை, யூடியூப்பில் பாதி குப்பை. இப்போலாம் நான் யூடியூப்பே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுறேன். அன்இன்ஸ்டால் கூட பாஸ்டெல்லாம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு மீடியாவில் நான் கனெக்ட் ஆகிருக்கிறனால, வேறு வழி இல்லாததுனால நான் வச்சுருக்கிறேன். இப்போலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் யூடியூப்பு, அவ்வளோதான். ஃபேஸ்புக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு தான், உள்ளே போய் எதையும் பார்க்குறது இல்லை. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. அது ஒரு அளவாக அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள். அவங்க சொன்ன அமிச்சார்ல, கூடாரமா இல்லைனா கோட்டையா அப்படின்னாங்க. இவங்க சொல்லி அமிச்சாங்களே, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாக இருக்கிறது. இதை தான் நம்ம மோசஸ் சீடு விதைச்சிட்டு போயிட்டாரு. பட்டணம் எப்படிப்பா இருக்குது, கூடார வாசிங்களா கோட்டையா அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னாரோ அதில் நெகட்டிவை மட்டும் எடுத்துட்டாங்க இந்த கூட்டம். நெகட்டிவை எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அது சுதந்திரிக்காமலேயே போயிட்டாங்க. இந்த உலக காரியங்கள் நம்ம சுதந்திரிக்க விடாமல் செய்யும். நம்ம சுதந்திரிக்க வேண்டியவைகளை, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவைகளை, இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகம் ஒரு நியூஸ் சொல்லுது பாருங்க, தினைக்கு அவனுக்கு ஒரு வேலை, ஏதாவது ஃப்ளாஷ் நியூஸ். டிவி எடுத்தீங்கனாலே ஃப்ளாஷ் நியூஸ் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்லட்டுமா, இதில் இல்லாத ஃப்ளாஷ் நியூஸு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதில் இருக்கிற ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குது தெரியுமா? காலையில் ஏஞ்சி இதை திறந்தீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் இருக்கும். இதுதான் தேவை. இந்த உலகம் சொல்கிற வார்த்தையால் நம்மளை நிரப்பிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. அதில் ஃபில் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, இதில் ஃப்ளாஷ் நியூஸ் வரும். உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு இது உங்ககிட்ட சொல்லும். அடுத்தது ஆண்டவர் சொல்லுவார், இந்த தேசத்தில் என்ன நடக்கும் 2026 நீ என்ன செய்வ? ஆண்டவர் சொல்லுவார், ஏய் அவன் நடக்க சொல்கிறான், இந்த வார்த்தை எப்படி தெரியுமா, நடக்க போகிறத சொல்லும். இந்த உலகத்தின் செய்தி இதெல்லாம் இருக்குல்ல, நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு காலையில் நடந்துச்சு, ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு போடுவான். நம்ம என்ன தெரியுமா, இது ஃப்ளாஷ் நியூஸ் இல்லையா, இது ஃபியூச்சர் நியூஸ்யா. எதிர்காலத்தை பற்றி நம்ம சொல்லுவோம், நடக்க போகிறத நம்ம சொல்லிக்கிட்டு கிடப்போம். என்ன நடக்குன்றதை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். இது நடக்கும் பாவம் வாழ்க்கையில், நீ அடுத்த வருஷம் இதை செய்வப்பா, அடுத்த மாதம் இதை பண்ணுவப்பா, இது நடக்குதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த நியூஸ்குள்ளே வந்துடுங்க, இந்த உலகத்தின் நியூஸ் வேணாம். இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. அடுத்தது, அமலேக்கியர் தென்புறமான தேசங்களில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு வந்த நியூஸ் வேற. இந்த நியூஸ் தான் சுதந்தரிக்க வைக்கிற நியூஸ். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருவங்களை சுதந்தரிக்கிற நியூஸ் இந்த நியூஸ். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாததை பார்க்கறத கண்ணு பார்த்துச்சு பாருங்க. அங்கே போய் அவங்க பார்க்காததை ஒன்று பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கூட அதே தான். சில நேரம் நம்ம பார்க்காததை கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டும் போது பக்கத்தில் இருக்கிறத பார்த்து போயிடுறோம். இவங்க போய் பார்க்குறாங்கயா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்குறாங்க, இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. பார்த்தவங்க இந்த ஸ்பிரிட்டு சரியாக இருந்தவன் பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார் பின்னாடி, அவன் வேற ஆவியுள்ளவன் அப்படின்னு காலேபையும் யோசுவாவையும். அப்போ அந்த ஸ்பிரிட்டு தான் உங்களையும் மற்றவங்களையும் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது. அவரை சொல்வார் கடைசியா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா.
மாம்ச கண்ணில் பார்த்தவங்க அத்தனை பேரும் இழந்தாங்க. ஆவியின் கண்ணில் பார்த்தாரு பாருங்க ஒருத்தவன் கஷ்டன்றான், ஐயோ அது முடியவே முடியாது, அங்கே பலவான்கள் அரக்கர்கள் இருக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டன்றான். ஒருத்தவன் சொல்கிறான் ரொம்ப ஈஸிங்க அப்படின்றான். ஃப்ளெஷ்ஷில் வாழ்ந்தீங்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஆவியில் வாழ்ந்தீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் சொல்கிறான் பாருங்க, வாப்பா உடனே போலான்றான். என்னங்க வாங்க உடனே போய் சுதந்திரிச்சுக்கலாம், அது எளிதாக நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றான். எது ஒன்று டிஃபரெண்ட் பண்ணி காட்டுது? எது காட்டுது? உள்ள என்ன இருக்குதோ அதுதான் காட்டும். பார்க்கறது அந்த கண்ணும் பார்த்துச்சு, இந்த கண்ணும் பார்க்குது. எல்லாம் ஒரே கண்ணு தான், மாம்ச கண்ணு, மனுஷ கண்ணு தான், வேற எந்த கண்ணும் இல்லை. ஆனால் ஒன்று வித்தியாசம் இருந்துச்சு, உள்ளே இருக்கிற ஆவி. சொல்லி அனுப்புகிறவனே நெகட்டிவாக சொல்லி அனுப்பிச்சா கூட இந்த ஆவி டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்குது. தலைவனே மோசே, தலைவனே அவன் வழியெடுத்து வந்த தலைவனே சொன்னா கூட இந்த ஸ்பிரிட்டு செக் பண்ணுது. இல்லை அவன் நெகட்டிவ் சொன்னா கூட எடுத்துக்க மாட்டேன். நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறது கூட பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஃபுட்டு கிடையாது, இதெல்லாம் ஒரு தொட்டுக்க தான். கூட்டு ஏதாவது வைப்பாங்க பார்த்தீங்களா, சைடிஷு, அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஃபுட்டு எது தெரியுமா? நீங்கள் உக்காந்து நீங்கள் இந்த வேதத்தை தியானித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஃபுட்டு உங்களுக்கு. நம்ம டிவியில் கேட்குறது, பிரசங்கம் பண்ணுறது, இந்த செய்திகள் எல்லாம் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக, நான் 100க்கு ஒரு 10க்குள்ளே தான் சொல்லுவேன். மீதி 90% மற்றவங்க பிரசங்கத்தை கேட்டே வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. அடடா பாஸ்டர் நல்ல மெசேஜ் கொடுத்தாரு, அடடா சூப்பர், நல்ல அருமையான மெசேஜ், என்ன பிரயோஜனம்? அது உங்களை வாழ வைக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு நாள் பிரசங்கம் இல்லை வாரம் சண்டே சர்வீஸில் கேட்குற செய்திகள், அதெல்லாம் உங்களை வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்களா? வாழ வைக்கும் ஒரு லெவல் தான். நீங்கள் இறங்கணும், நீங்கள் சமைக்கணும், நீங்கள் சாப்பிடணும், வேதத்தை நீங்கள் தியானிக்கணும், ஆண்டவரோட உள்ள உறவில் நீங்கள் வரணும். அந்த உறவில் தான் இதெல்லாம் இருக்குது ஆசீர்வாதம். ஏன்னா காலேபு விசேஷித்த ஆவி உள்ளவன், அவன் மேலே தேவனுடைய ஆவி இருந்துச்சு, இவங்க மேலே இருந்து வேற ஆவின்ட்டாரு. அது என்ன? பரிசுத்த ஆவி. அப்போ இவங்க மேலே இருந்த ஆவி என்ன ஆவி? மாம்சத்தின் படி பார்க்குற எல்லா ஆவியும் அந்த ஆவி தான். பரிசுத்த ஆவியானவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மாம்ச கண்ணு பார்த்து எதுக்கெல்லாம் பயப்படுதோ இந்த ஆவியின் கண்கள் ஈஸியாக எல்லாத்தையும் சுதந்திரிக்கும். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வரப்போகிற வருஷத்தில் டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க போகுது. டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க போகுது. யோசுவா பாருங்கள், ஸ்டாப் பண்ணார். நான் இதை சுதந்திரிக்கிற வரைக்கும் சந்திரனும் சூரியனும் நிற்பதாக அப்படின்னாரு. நின்றுச்சு. இங்கே சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் சொன்னார் பார்த்தீங்களா ஆண்டவர், நீங்கள் சுதந்திரிக்கிறத உங்கள் நேரம் கூட தடுக்க முடியாது. அதை டைம் உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. நீங்கள் அதை இந்த நாள் கூடங்க, இந்த நாள் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்காட்டினா அதை பெற்றுக்கொள்ளாமல் அந்த நாளையே நீங்கள் விடக்கூடாது, பொழுது விடியக்கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. எல்லாமே இயற்கைகள், எல்லா விஷயங்களும் உங்கள் கண்ட்ரோலில் வரப்போகுது. அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்ற ஞானம், ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும் பாருங்கள். ஒவ்வொரு நாள்லையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சதை பெற்றுக்கொள்ளாமல் அதை நாளை விட்டுறாதீங்க. நிறைய பேர் நம்ம அறியாமையில் விடுறோம். இருள் இந்த ரூமில் நிரப்பி இருந்துச்சுன்னா அது கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாதனால இல்லைன்றீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி ஜாக்கிரதையாக இருன்றாரு. உன்னுடைய வெளிச்சம் இருளாக கூடாது. ஏன் நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாருன்னா, வெளிச்சம் இருந்தாதான்ப்பா உனக்கு தெரியும் உன்னை சுத்தி என்ன இருக்குதுன்னு. இருள் நிறைந்த வாழ்க்கையில, பாவத்தின் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு, இருட்டுல வாழ்ந்துட்டு எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சது எங்க அப்படின்னு கேட்டா எப்படி? நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். நம்ம வெளிச்சமா இருக்கும்போது நமக்குரியதை பெற்றுக்கொள்வோம். இந்த வெளிச்சத்தினால சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கவுங்களுக்குரியதை பெற்றுக்கொள்வாங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. நன்றி ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஷட்டாலா பாரா ரியாட்டாலா மாராட்டாலா ரியாத்தாரா பாரா ஷாதாரா பாதாரா. ஆண்டவரே, மாம்சம் இல்லை, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குதான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதுதான் வசனம் சொல்லுது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 சொல்லுது. ரோமர் 8 எடுத்து படிச்சிங்கனாலே தெரியும். எஸ், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து நம்ம மாம்சத்துக்கு அடிமைகள் இல்லை. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி நடப்பதற்கு நான் மாம்சத்துக்கு அடிமை கிடையாது, நான் சின்னுக்கு அடிமை கிடையாது, நான் ஹோலினஸுக்கு அடிமை, பரிசுத்தத்துக்கு அடிமை. நான் கிறிஸ்துவுக்கு, எஸ், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். எஸ், நம்ம மாம்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலை, இந்த மாம்சத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியை செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்தாதான் எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிறவைகளை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். எஸ் லார்ட், எங்கள் காதுகள் ஆண்டவரே இது வரைக்கும் கேட்காத நல்ல செய்திகளை கேட்க போகுது. எங்களுக்குரிய காணான்களை அங்கே இருக்குது அப்படி சுதந்திரிச்சுக்கோங்கன்னு சொல்ல போது, எங்கள் கண்கள் காணானை பார்க்க போது. ஆண்டவர் காணானை காட்டும் போது உங்களுடைய மாம்சம் சொல்கிறத கேட்டுறாதீங்க. அங்கே அரக்க இருக்கிறான், இல்லை கிறுக்க இருக்கிறான், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அந்த நியூஸ் தேவையில்லை. ஆண்டு சொல்கிறாரு, காணான் இருக்குது, போய் எடுத்துக்கோ. போய் சுற்றி பார்க்க தான் அனுப்பிச்சாரு. போய் அங்கே இருக்கிற குறைகளை பேசுகிறதுக்கு அனுப்பலை காணானுக்கு. அங்கே இருக்கிற மற்ற காரியங்களை பேச அனுப்பலை. அங்கே காணான் நல்லது. அந்த ஆசீர்வாதத்தையே செக் பண்ணி பார்த்தாங்க. நிலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அந்த கதைலாம் தேவையில்லைங்க. அந்த கதை எதுவுமே தேவையில்லை. உலகம் சொல்லுகிற எந்த கதையும் வேணாம். இந்த வேதம் சொல்லுகிறத பார்ப்போம், வேதம் சொல்லுகிறபடி வாழ்வோம். நன்றி ஏசப்பா, நன்றி. வார்த்தைகள் 100 மடங்காய் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்பா அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், நியூ இயர் நாட்களில் அப்பா விசேஷித்த அப்பா ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கட்டளையிடுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏழைகள், ஆண்டவரே இந்த நேரத்தில் மனம் வருத்த அடைஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் கையில் யாரும் காசு இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவ ஜனங்கள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் நல்லா சந்தோஷமாய் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.